வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ஜானு ஸ்வீடன்ல இருந்து கேட்டிருக்கீங்க. நான் செய்த ரவா லட்டை திருப்பி டீட்டெயிலாக செய்து காட்ட சொல்லி போன வருஷம் ஜூன் அல்லது ஜூலை கேட்டிருந்தீங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, லேட் ஆயிட்டுது. ஸோ இன்னைக்கு நான் இந்த ரவா லட்டு தான் செய்ய போறேன். ஸோ இந்த ரவா லட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரேன். இதுல இந்த கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல சீனி இருக்குது. அரை கப் சீனி அல்லாட்டிக்கு 115 கிராம் சீனி இருக்கு. இந்த சீனி இதுல போடுங்க. இந்த இருக்கிற சீனியை போட்டிருக்கேன். இந்த சீனியை போட்டுட்டு அகலம் பட்டை அரைச்சிருக்க தேவையில்ல, நறுவலை அரைச்சிருத்தீங்கன்னா காணும். ஸோ இந்த இருக்கிற சீனியை இந்த கிரைண்டர்ல போட்டிருக்கேன். இந்த சீனியை அரைக்கிறதுக்கு காரணம் சில சீனியல் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ உங்களுடைய அகலம் ஃபைனான சீனி இருந்ததுன்னு சொன்னா நீங்க அப்படியே போடுங்க. ஆனா சுகரை ஒரு நறுவலை அரைச்சிட்டு போட்டீங்கன்னு சொன்னா நல்லம். என்ன சொன்னா நாங்கள் லட்டு சாப்பிடைக்கு சீனி பெருசா இருந்ததுன்னு சொன்னா கடிபடும். ஸோ இப்போ நாங்கள் சீனியை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த சீனியை நான் பட்டை அரைச்சிருக்கையில நறுவலை தான் அரைச்செடுத்திருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதை புறம்பா தூக்கி வைங்க. இந்த இருக்கிற சீனியை புறம்பா இறக்கி இருக்கிறேன். இந்த ரவை லட்டு செய்யறதுக்கு நான் இந்த தாச்சி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது, கிளியர் ஃபைபர். இப்போ இந்த நெய்யை இதுல போடுங்க. போட்டு கொஞ்சம் ஹீட்டர் விடுவோம். நெய் சூடு ஏறினா பிறகு இதுல கஜு நட்ஸ் இருக்கு, 25 கிராம் கஜு நட்ஸ் இருக்கு. இப்போ இதை இதுல போட்டு பொரிச்செடுப்போம். போட்டு ஒரு நிமிஷம் தான் இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும். இதுல 25 கிராம் முந்திரி வத்தல் இருக்குது, ரேசன்ஸ் 25 கிராம். இப்போ இதையும் இதுல போட்டு பொரிச்செடுப்போம். இந்த கஜு போட்டு இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் அதை அப்புறம் கிள்ளி எடுங்க. இப்படி கோல்டன் ப்ரௌனா பொரிச்சிருக்கிறேன், பிரம்பா கிள்ளி எடுத்திருக்கிறேன். கூட நேரம் பொரிக்க தேவையில்லை. இப்ப இந்த முந்திரி வத்தலையும் போட்டு நான் ஒரு நிமிஷம் பொரிச்சிருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி கஜுக்குள்ளேயே இறக்கிடுங்க. இந்த இருக்கு இப்படி 2 இறக்கி இருக்கிறேன். இப்படி இறக்குனா பிறகு இதே நெய்யில இப்ப நான் ஹீட்டை கொண்டு மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல ரவை இருக்குது. 2 கப் ரவை அல்லாட்டிக்கு 410 கிராம் ரவை இருக்கு. இப்ப இந்த ரவையை இதுல போட்டு வறுத்தெடுப்போம். ரவையை வறுத்தடுங்கோ, ஆனா கலர் மாறாம வறுத்தடுங்கோ. மீடியத்துக்கும் லோ ஹீட்ல வச்சுக்கொண்டு இதை வறுத்தடுங்கோ. கை விடாம இதை வறுத்தடுங்கோ. இந்த ரவையை நீங்க ஒரு 5 நிமிஷம் மீடியத்துக்கு லோ ஹீட்ல வச்சு வறுத்தீங்கன்னு சொன்னா காணும். இப்போ ஒரு 2 நிமிஷமா இதை நான் மீடியத்துக்கு லோ ஹீட்ல வச்சு வறுத்தோன்னு இருக்கிறேன். கை விடாம இதை வறுத்தடுங்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரிக் ஸ்டோவ் யூஸ் பண்ணுறேன். கரண்ட் அடுப்பில் நான் இதை வறுக்கிறேன். நீங்கள் சில பேர் கேஸ் அடுப்பில் வறுக்கலாம். ஊரில் இருக்காக்கள் விறகு அடுப்பில் வறுக்கலாம். ஸோ நீங்கள் பாய்க்கிற அடுப்பையும் பொறுத்து இருக்குது இது வறுக்கிறது. ஸோ நீங்கள் இது நீங்கள் அந்த மொறுமொரண்டு இருக்கும், இப்படி வறுத்தல் வரைக்கும் மொறுமொரண்டு இருக்கும். அந்த இதுக்கு தான் நீங்கள் இது வறுத்தெடுக்கணும். சரியா நீங்கள் இதை வறுக்காட்டிக்கு இந்த லட்டு தண்ணி தன்மையாயிரும். லட்டு மாதிரி வராது. நல்ல மொறுமொரண்டு வரையும் இதை நாங்கள் வறுத்தெடுப்போம். இதே நீங்க விறகு அடுப்பு எல்லாட்டிக்கு கேஸ் ஸ்டோவ்ல நீங்க யூஸ் பண்றேன்னு சொன்னா மெல்லிய நெருப்புல வச்சு இதை நீங்க வறுத்துருங்க. இப்ப இன்னொரு 2 நிமிஷம் நான் இதை வறுத்திருக்கேன். ஸோ டோட்டலியா நான் 5 நிமிஷம் இதை நான் கை விடாம மீடியத்துக்கு லோ ஹீட்ல வச்சு வறுத்திருக்கேன். இப்படி வறுபட்டா பிறகு இந்த இருக்கு இதுல நான் பொரிச்சு வச்ச கஜுவும் ரேசன்ஸும் இருக்கு, முந்திரி வத்தல். இப்ப இதை இதுல போடுங்க. இதுல ஏலக்காய் பவுடர் இருக்குது, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இதையும் இதுல போடுங்க. இதுல உப்பு இருக்குது. நான் ஒரு 2 பிஞ்ச் உப்பு தான் சேர்க்கிறேன், கூட போட தேவையில்லை. இந்த இனிப்பை காட்டுறதுக்கு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதுல
கண்டென்ஸ் மில்க் இருக்குது டின் பால் 1/4 கப் எல்லாட்டிக்கு 85 கிராம் வருது டின் பால் 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் எல்லாட்டிக்கு 85 கிராம் வருது இப்போ இதையும் இதில் விடுங்கோ இதில் வந்து சீனி நான் அரைச்சி நறுவல் அரைச்ச சீனி இருக்கு 1/2 கப் எல்லாட்டிக்கு 115 கிராம் இருக்கு இப்போ இதையும் இதில் போடுங்க இப்போ ஹீட்டை கொண்டு வந்து நான் லோ ஹீட்டில் வச்சிருக்கிறேன் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பசுப்பால் இருக்குது எல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர் இருக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க எடுத்த 2 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர் பசுப்பாலையும் சேர்த்துருக்கிறேன் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நான் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இந்த இருக்குது இதை வந்து நான் இன்னொரு புறம்பான ஒரு டிஷ்ஷில் இறக்கி எடுக்க போகிறேன் இந்த லட்டை வந்து நான் புறம்பா இறக்கி இருக்கிறேன் இதை நீங்கள் சூட்டோடையே பிடிச்செடுத்துங்கோ ஸோ எனக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்குது ஆகலம் உங்களுக்கு கைக்கு சூடாக இருந்தேன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் மாதிரி விட்டுட்டு இது டக்குன்னு பிடிச்செடுக்கணும் எல்லாட்டிக்கு இறுகிடும் ஸோ இதை இறுக்கி அமர்த்தி நல்லா பிடிச்சிடுங்க நீங்கள் இந்த லட்டை வந்து சூட்டோடைய பிடிச்சிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கிணறு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் கெல்லாயிடும் பிடிக்கல ரவுண்டா உங்களுக்கு இதுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் பூ வறுத்துட்டும் இதுக்கு போடலாம் உங்களோட விருப்பம் இப்படி ரவுண்டாக பிடிச்செடுப்போம் எல்லாத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இது செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் சீனியை வந்து நறுவல் அரைச்சி போட்டுனாங்க பட்டர் அல்ல நீங்கள் நெய் போடுறேன்றாலும் அதோடு வந்து நாங்கள் டின் பாலும் விட்டுருக்கிறோம் ஸோ பாலை வந்து அவதானமாக விடுங்கன்னு சொன்னால் கூட விட்டுட்டீங்கன்னு சொன்னால் தண்ணி ஆயிரும் இந்த லட்டு டெக்ஸ்சருக்கு வராது ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பிடிச்சி உருண்டையாக எடுக்க போகிறேன் நீங்கள் பிடிக்கைக்கு வந்து கொஞ்சம் தண்ணித்தன்மை காணாத மாதிரி இருந்தேன்டா நீங்கள் கொஞ்சம் பசுப்பால் சேர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவா லட்டு எல்லாம் செய்து முடிஞ்சுது அபிகேல் இப்பயே தம்ஸ் அப் போட்டுட்டா ஒன்று சொல்லணும் அபிகேல் இதை சாப்பிட்டு வாயில் வச்ச உடனே இப்படி செய்வா அதை மைண்ட் பண்ணிடாதீங்க இப்போ வந்து அபிகேல் வந்து ஃபர்ஸ்ட்டாக டேஸ்ட் பண்ண போகிறா நான் சொன்னேன்ல உங்களுக்கு வாயில வச்ச உடனே தம்ஸ் அப் பண்ணுவான்னு சொல்லி தேங்க்யூ அபி இப்போ நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நல்ல டேஸ்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம் பாய் பாய்